வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது சிஸ்டம் ஆஃப் ரீஜனல் அக்கவுண்ட்ஸ் இன் இந்தியா. ரீஜனல் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டுகெதர் டேட்டாபேஸ், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற இன்டகிரேட்டட் டேட்டாபேஸ். எதை குறித்தின டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்சாக்ஷன் அந்த ரீஜனல் எக்கானமியில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிற டேட்டாபேஸ். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ப்ரெசண்ட்டில் ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் ஸ்டேட் இன்கம்மை பற்றின எஸ்டிமேட்டை டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஸ்டிமேட்டையும் எஸ்டிமேட் பண்ணுது. இந்த ஸ்டேட் இன்கம் ஆர் நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் NSDP அப்படிங்கிறது அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரொக்க மதிப்பு, மானிட்டரி டேர்ம்ஸ், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்திற்குள்ளே என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அதனுடைய டோட்டல் மானிட்டரி வேல்யூ, அதாவது அதனுடைய டோட்டல் ரொக்க மதிப்பை கால்குலேட் பண்ணுறது. அதுதான் நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இதில் டூப்ளிகேஷன் இருக்காது. அதாவது ஒன்று டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தது ஸ்டேட்லேயும் டுகெதராக ரெண்டு மல்டிப்ளை டைப்ஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த பெர் கேபிட்டா ஸ்டேட் இன்கம் அப்படிங்கிறது அந்த NSDP, அதாவது நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த வேல்யூவை அந்த இயர் நடுவில் மிட் இயரில் பாப்புலேஷன் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணாங்கன்னா கிடைக்கிறது தான் பர் கேபிட்டா ஸ்டேட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட் லெவல் எஸ்டிமேட் அப்படிங்கிறது ஸ்டேட் இன்கம் யூனிட்ஸ், அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய இன்கம் யூனிட்டாக எடுத்துக்கிறோம். இதை ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டுக்கு இது ரிகார்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க, எப்படி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி எப்படி அதோட எஸ்டிமேட்டை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் இன்கம் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ், ரயில்வேஸு, கம்யூனிகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டர்கிராஸ் ஆகுதோ, ரெண்டு பவுண்ட்ரிக்கு சேர்ந்து இருக்கோ, அதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் டைரெக்டாக அசைன் பண்ணிக்குவாங்க. அதை சுப்ரா ரீஜனல் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த எஸ்டிமேட் எக்கானமிக்காக கம்பைல் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கோட டோட்டல் இன்கமுக்காக ரெலவெண்ட் இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுதான் ரீஜனல் அக்கௌண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற மெஷராக பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம், GDP அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த GDP அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் அந்த நாட்டுடைய மக்களுடைய வெல்ஃபேரை பற்றி கண்டிப்பாக சொல்லுமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸாக இருக்குமா அப்படின்னா நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்பியூட்டுக்கு நிறையா காரணங்களும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா GDPங்கிறது நம்ம எபிலிட்டி, எதை குறித்து நம்ம லைஃப்பை பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுடைய அந்த எபிலிட்டியை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோங்கிற எபிலிட்டியை தான் மெஷர் பண்ணுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸை ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கெல்லாம் விட்டுட்டு ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த GDPயில் சிலதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுது. எது எல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னா, சிட்டிசன்ஸோட, அந்த நாட்டு மக்களுடைய வெல்பீயிங்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சிலது விட்டுட்டு தான், எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் GDP பர் கேபிட்டா அப்படிங்கிறது பொதுவாக ஒரு வெல்ஃபேருக்கு இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு கண்ட்ரியில் பார்த்தா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவரால் வெல்பீயிங் அப்படிங்கிறதும் அந்த பர் கேபிட்டா இன்கம்ங்கிறதும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். பர் கேபிட்டா இன்கம் சேம் லெவலில் இருந்தால் கூட ஓவரால் வெல்பீயிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இருக்கும். அதனால் பர் கேபிட்டா அப்படிங்கிறத எடுத்து வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா அது இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரீசனாக பார்க்குறோம்.
ரெண்டாவது ரீசனாக பார்க்குறோம் அப்படின்னு எடுத்தால் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சிஸ்டம்ஸ்லேயும் ப்ராசஸ்லேயும் டெக்னாலஜிக்கலாக நம்ம நிறையா வளர்ந்துடுறோம். அப்போ அந்த டெக்னாலஜிக்கலாலேயும் மேனேஜரியல் இன்வென்ஷனாலேயும் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாலேயும் நிறைய அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கோம் க்ரோத்தில், ஒரு இயரை விட்டு ஒரு இயர். அப்போ அந்த இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸில் வந்து நமக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டால் நிறையா மணி வேல்யூ அந்த குட்ஸுக்கு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வச்சு வெல்ஃபேர் நல்லா இருக்கா, வெல்பீயிங் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் வந்து நமக்கு ஒரு மெஷராக அப்படின்னு தெரியறது இல்லை. அதில் பர்ஃபெக்ட் மெஷராக இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. மூணாவது, சில ப்ரொடக்ஷன் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்கிட்ட ஹிடனாகவே இருக்கும். ஹிடனாக இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் டேக்ஸை ஒழிக்கிறதுக்காக இருக்கலாம், ஏமாத்துறதுக்காக இருக்கலாம், அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணுற குட்ஸு இல்லீகல் குட்ஸாக இருக்கலாம். இப்போ ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஆட் ஆகாதப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டுங்கிறதுடைய டோட்டல் வேல்யூ தப்பான வேல்யூவாக தான் இருக்கும். அந்த வேல்யூ வச்சு பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் வந்து கரெக்டானதாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஃபோர்த் ஒன் வந்து நான் மார்க்கெட் ப்ரொடக்ஷன். அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னா சிட்டிசனோட ஹெல்த்து, கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய எஜுகேஷன் லெவலு, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், இல்லை அதர் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். நான் மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வராமல் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர்ஸுக்காக இல்லாத நான் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கலாம். வெல்பீயிங்க்கு இதெல்லாம் வரவே வராமல் போகலாம். அந்த மாதிரி இருக்கிற பொருளோடது எல்லாமும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டோட்டலப் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்யூட்டிலிட்டி ஆஃப் லாஸ் ஆஃப் லெஷர் டைம். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க வந்து லெஷர் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் விடுறாங்க. அப்போ வெல்பீயிங் அப்படிங்கிறது இது ஒரு கரெக்ட் மெஷர் ஆகுதா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ரீசன் ஆஃப் டிஃப்ரென்ஸாக தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு எக்கானமிக்கு சில பேடாக இருக்கும் சில சிச்சுவேஷன்ஸ் அல்லது சில பொருள், அதையும் வந்து நம்ம இதில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா க்ரைம், பொல்யூஷன், டிராஃபிக் கன்ஜஷன், இதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக் சிட்டிசனுடைய வெல்பீயிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து வாலண்டியர் ஒர்க் அண்ட் சர்வீசஸ் ரெண்டர்ட் வித்தவுட் ரெம்யூனரேஷன். ஒரு எக்கானமியில் ஒரு கூலி வாங்காமல், வேஜஸ் வாங்காமல் சில ஒர்க் வந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி வாலண்டியராக செய்வாங்க. இந்த வேலை வந்து சோஷியல் வெல்பீயிங்காக நடக்கக்கூடியதாகவே இருக்கலாம். இப்போ ஒரு குளத்தை தூர்வாடுறது இருக்கலாம், அல்லது ஒரு டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ஏரியாவை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம். இதுக்கெல்லாம் நோபடி பேஸ் தெம், எந்த வேஜஸும் கிடைக்காது. ஆனால் சர்வீஸ் அது. அவங்க வாலண்டரி ட்ரூப் ஒன்று இப்போ கோவையில் சிறுதுளின்னு இருக்குது, அவங்க வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த நீர்நிலையெல்லாம் சரி பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சோஷியல் வெல்பீயிங்க்கு செய்யக்கூடிய ஒர்க் எல்லாம் வந்து அன்பெய்டு ஒர்க்காக தான் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம இதனுடைய டோட்டல் ஒர்க் காஸ்ட் எடுத்துக்காதப்போ, ரெம்யூனரேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறத எடுத்துக்கிறப்போ வெல்பீயிங்கை பற்றி இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு அதில் ஒரு கரெக்ட் டேட்டாவாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. அதே மாதிரி லிஷர் டைம், ஒரு ஜெண்டருக்கு ஈக்குவாலிட்டி, ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங், இதெல்லாம் கூட ஒரு எக்கனாமிக் வெல்ஃபேராக தான் எடுக்கணும். இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது வெல்பீயிங்க்கு, அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ், அதாவது பார்ட் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனாக இல்லாத எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இருக்கும். சில நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக கூட இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொடக்ஷன், லைஃப்பை பெட்டர் ஆஃப் பண்ணுற ப்ரொடக்ஷனும் ஒர்ஸ் ஆஃப்
இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற ப்ரொடக்ஷனும் நம்ம ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்குறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். டிஃபென்ஸில் நம்ம வந்து சில எக்ஸ்பென்ஸ் செய்கிறோம், போலீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுடைய பெட்டர் ஆஃப்க்கு இல்லாட்டாலும் கூட நம்மளுடைய வர்சனை ப்ரிவெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக இருக்குது. இதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸை குட்ஸோ இதனுடைய வேல்யூ ஆட் ஆன் பண்ணுறோமா, இதனுடைய இன்க்ரீஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஜிடிபியை எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய நிலைமை மோசமாகாமல் இருக்கிறத வந்து தடுக்கும். ஆனால் இதோட ரிஃப்ளெக்ஷன் நேஷ்னல் இன்கமில் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் காட்டும். க்ரைம் ரேட்டோட இம்பேக்ட் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஆக்சிடெண்ட்ஸ் அதில் வந்து ரிப்பேர் ப்ரொடக்ஷன் இருக்கும், மெடிக்கல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், லீகல் சர்வீசஸ், இதெல்லாம் ஜிடிபியில் மற்ற ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் சர்வீஸாக தான் ஆட் ஆன் ஆகுது. அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்ம இன்கமில் வந்து நமக்கு ரிடக்ஷன் வரும். ஸோ இதெல்லாமும் நமக்கு டிஃப்ரென்ஸு வெல்பீயிங்க்கு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணால் கூட அந்த இன்கம் ரேட்டில் வரும்போது நமக்கு இது வந்து லெஸ்ஸாக காட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் அமையுது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஜிடிபி அண்ட் வெல்ஃபேரில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியது, அல்லது வேலிடிட்டி அதை பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுக்க முடியாதுங்கிற டிஸ்பியூட்டுக்கு ரீசனாக அமையக்கூடிய காரணங்களாக பார்க்குறோம். லாஸ்ட் யூனிட் இந்த சாப்டரில் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் கம்ப்யூட்டேஷன். நேஷ்னல் இன்கம்மை நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறப்போ, மெஷர் பண்ணுறப்போ, கணக்கிடுறப்போ சில ட்ராபேக்ஸோ அல்லது நமக்கு தடங்கல்களோ இருக்கலாம். அதுதான் லிமிட்டேஷன்ஸ் சொல்கிறோம். அது இன்யூமரபிள், எண்ணில் அடங்காதது தான் இருக்குது. அதில் சேலஞ்சஸும் நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த டாஸ்க்குங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸு. நமக்கு அண்டர் டெவலப்டோ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இது ரொம்ப ஒரு கடினமான வேலையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு நல்ல டெஃபினிஷன் நேஷ்னல் இன்கம்க்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நமக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் கிடையாது. செகண்ட் ஒன்று, ஃபைனல் குட்ஸ் எது, இன்டர்மீடியட் குட்ஸ் எதுங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட் டிஃப்ரென்சியேஷன் கிடையாது, டிஸ்டிங்ஷன் கிடையாது. மூணாவது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் நமக்கு பல இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து தடங்கலாக தான் இருக்குது. அடுத்தது வந்து டியூரபிள் குட்ஸோட சர்வீசஸ், அதுவும் ஒரு ரீசனாக அமையுது. அஞ்சாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்மை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணுறதுங்கிறதுல நமக்கு கடினமான ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய புது உற்பத்தியான பொருளை எப்படி வேல்யூ பண்ணுறது, மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அது ஒரு டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு என்ன வேல்யூஷன் கொடுக்கறது, எப்படி வேல்யூ பண்ணுறது, இதெல்லாமும் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது ஒரு நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுற ஒரு மெத்தடாலஜிஸ்க்கு. அதில் நமக்கு வேறு சேலஞ்சஸ் எல்லாமும் இருக்குது. சேலஞ்சஸ்னால் சவால்கள்னு சொல்கிறோம். அப்போ என்ன சவால் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, டேட்டா முழுவதுமாக நமக்கு தேவையானது கிடைக்குமா அப்படின்னா இன்னடிக்குவசி தான் இருக்கும். நமக்கு டேட்டாஸ் பத்தாமல் தான் போகும். அப்படி கிடைக்கிற டேட்டாவும் வந்து நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து நமக்கு அவ்வளோ முழுமையான நம்பகத்தன்மை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நான் மானிட்டைஸ்டு செக்டார், பணம் அல்லாத ஒரு செக்டார் இருக்கலாம், அதோடதும் ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். மூணாவது, செல்ஃப் கன்சம்ஷனுக்காக ப்ரொடக்ஷன், அவங்கவுங்க தேவைக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது, வெளியில் சேல்ஸுக்காக பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா இன்கமும் ரெக்கார்ட் ஆகிறது இல்லை. ஏன்னா சிலர் வந்து இல்லிட்ரஸி, அதுக்குரிய அறிவு இருக்கிறதில்ல, அறியாமை இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு எல்லாருடைய இன்கமும் ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல ஆக்குபேஷன், ஒரு வேலை அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பர் மெத்தடாலஜி கிடையாது. இந்த வேலை இந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிற பிரித்து பார்க்குற பகுப்பாய்வு நம்மகிட்ட கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டலோட
எஸ்டிமேஷன் எத்தனை கன்சம்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ ஃபிக்ஸட் கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோடைய எக்ஸாக்ட் எஸ்டிமேஷன் நமக்கு கிடையாது. அக்குரேட்டாக இல்லை, அப்ராக்சிமேட்டாக எடுத்து தான் பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு சேலஞ்சஸாக தான் அமையுது ஒரு நேஷ்னல் இன்கம்மை கம்ப்யூட் பண்ணுறது. இதெல்லாமும் இருந்த போதிலும் நேஷ்னல் இன்கம் கம்ப்யூட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த நேஷன் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற சிட்டிசன்ஸோட லைஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குங்கிறது அனுமானம் பண்ணிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச வகையில் அது ஒரு கம்பேரிசன் ஸ்டாண்டர்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யுதுங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ குவிக்காக இந்த லெசனை பற்றின ஒரு சம்மரியை நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.